ஓப்பனாகவே நான் பார்த்தீங்களா, நான் கண்டினியூவாலாம் பாலாவை பற்றி வீடியோ போடலை. என் கண்ணுக்கு ஏதாவது ஒரு வீடியோ தவறுன்னு தோணுச்சுன்னா எனக்கு அனுப்பி விடுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தவறுன்னு தோணுச்சுனாலோ, இல்லை நான் வந்துட்டு இன்டர்நெட்டில் வந்துட்டு ஏதாவது வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ தப்புன்னு தோணாதான் மட்டும்தான் நான் வந்துட்டு பாலாவு சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறேன். பாலா மிகப்பெரிய ஒரு மாபியா பின்னாடி இருக்குன்றீங்கல்ல, இப்போ நான் சொல்றேன் கேட்டா உங்க பின்னாடி இருக்கிறது யாரு? அதில் எனக்கு இந்த நபர் பாருங்க, இவ்வளோ ஆதாரத்தை வெளியிட்ட பிறகும் சில பேர் முட்டு கொடுக்க வரானுங்க, இன்டர்வியூ கொடுக்க வரானுங்க. நீங்கள் யூடியூப் சேனல் இவரை பார்த்துருப்பீங்க. இவருடைய பேச்சு எந்த அளவிற்கு இருக்கும் அப்படின்னா, அவ்வளோ கோவமாக இருக்கும். கடைசி நிமிடம் வரைக்கும் இவர் பேச்ச பொறுமையாகவே நம்ம கேட்கவே முடியாது. ஆனால் இவர் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லுவார். சில தற்கொலைகள்லாம் பார்த்தேன், அது வந்து வீடியோலாம் போட்டுட்டு இருக்குங்க. இல்லை ட்ரோல் வீடியோ வேற போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமா இதற்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் தோன்றி அந்த காலத்துல இருந்து டுபாகோர்கள் கூட்டம், ஒரு சிறு கூட்டம் இருந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு முட்டு கொடுக்க ஒரு கூட்டமும் இருந்திருக்கு. அண்ணன் ஜெய்சங்கர் அவர்கள் எப்பொழுதுமே தரமாக பேசுபவர். இப்பொழுதும் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ஏன்டா இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? பாலா ஒரு படத்துல வந்து நடிச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போதுதான் எனக்கு ஓப்பனாவே நிறைய நெருடல்கள் இந்த இடத்துல ஏற்பட்டது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உமாபதி வந்து ஒரு 4 பேர் தான் கூப்பிடுவாங்க சேனல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10